திப்பு சுல்தான் மன்னர் பத்தி நாம நிறைய படிச்சிருப்போம். மைசூர் புலி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர். இவர் தாங்க ராக்கெட் தொழில்நுட்பத்தின் முன்னோடின்னு சொல்லணும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது திப்பு மன்னரனுடைய தர்பார் மாளிகை அப்படின்னு சொல்லலாம், விண்டர் மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூர்ல இருக்குங்க. 2 தளங்களை கொண்ட இந்த மாளிகையில போய் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சின்ன அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. அந்த அருங்காட்சியகத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அவர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி, ராக்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்க காட்சிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி மேல்தளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு அமைப்பை நீங்க பார்க்க முடியும். முழுவதுமாவே தேக்கு மர வேலைப்பாடுகளோட அமைந்த இந்த மாளிகை ரொம்பவே அழகான ஒரு மாளிகையா இன்னைக்கு வரைக்கும் காட்சி தந்துட்டு இருக்கு. அங்கங்க அவங்க வேலைப்பாடோட அமைஞ்சிருக்கிற அந்த கலர் பாருங்களேன், இன்னைக்கும் மங்காம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பல இடங்கள் வந்து பூட்டப்பட்ட நிலையில தான் இருக்கு. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. இந்த படி ஏறி மேலே ஒரு ரவுண்டு சுற்றி இப்படி கீழே வரும் பொழுது உண்மையிலே ஒரு ராயலான ஒரு ஃபீல் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நாமளும் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நம்ம தான் வந்து குயின் கிங்கு அப்படின்னு நின்று ஒரு இமேஜினேஷன்லையும் இந்த இடங்களை பார்க்கலாம். இந்த தூண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் அப்படின்ற ரீங்காரம் கண்டிப்பாக போயிட்டு வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாளிகையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கொடி மரத்தோட இந்த மாளிகையின் அழகு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன கார்டனும் இருக்கு. அந்த கார்டனை அப்படியே பார்த்துட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம